ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலிஃப்ளவர் ரைஸும் மேங்கோ ஜூஸும் தான் போட்டிருக்கேன். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை சின்ன சின்னதாக எடுத்து நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி 3 தடவை சுடுதண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்து வச்சிடலாம். அதுக்கு ஒரு அரை ஸ்பூன் உப்பு, அரை ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், கரம் மசாலா அரை ஸ்பூன் போட்டு நல்லா பிசிறி கொஞ்சம் ஊற வச்சிடலாம். ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெட்டி வச்ச சின்ன வெங்காயம், 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு, வெட்டி வச்ச பூண்டு ஒரு கைப்பிடி, ஒரு சின்ன கைப்பிடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூனு எல்லாம் போட்டு நல்லா வதக்கலாம். மிக்சியில் அரைச்சி வச்ச ஒரு தக்காளியை போட்டு நல்லா வதக்கி விடலாம். கலந்து வச்ச காலிஃப்ளவரையும் போட்டுக்கலாம். மசாலா தூள்களை போட்டுக்கலாம். இதில் டைப் பண்ணியிருக்கேன் என்னன்னு சொல்லிட்டு நல்லா பெரட்டி விடலாம். கொஞ்சம் தண்ணிக்கு பதில் தேங்காய் பால் ஊற்றி ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் வேகட்டும் வச்சிடலாம். மேங்கோ ஜூஸ்க்கு கட் பண்ணி எடுத்த மேங்கோவை போட்டு கொஞ்சம் இது பனங்கல்கண்டு 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். பால் ஊற்றி நல்லா மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு பாதாம் பிசின் கொஞ்சம் போட்டுக்கலாம். வெட்டி வச்ச மேங்கோ போட்டு மேலே ஒரு பாதாம் பிசின் கொஞ்சம் தூவிக்கலாம். இந்த காய் வெந்துடுச்சு. ரைஸை போட்டு நல்லா கலந்து விட்டு கொத்தமல்லி தழை தூவி எடுத்து வச்சிடலாம். இது வந்து காலிஃப்ளவர் 65க்கு வந்து முதல்லே போட்டுட்டேன். அதையும் கொஞ்சம் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு தட்டில் காலிஃப்ளவர் சாதம், தயிர் பச்சடி, காலிஃப்ளவரும் வச்சுக்கலாம், ஜூஸும் வச்சுக்கலாம்.